திருப்பூர் மாநகரில் கஞ்சாவை ஒடிசாவிலிருந்து ரயில் மூலம் கடத்தி வந்து விற்பனை செய்து வருவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து போலீசார் தீவிர சோதனை மற்றும் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்துள்ள திருமுருகன்பூண்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக இருந்த கண்ணையன் என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான 16 கிலோ கஞ்சாவை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் திருப்பூரிலிருந்து ஒடிசா மாநிலம் சென்று ரயில் மூலம் கஞ்சாவை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் உசிலம்பட்டியை சேர்ந்த தவம் மற்றும் பீகார் மாநிலத்தை சேர்ந்த ராகுல் மற்றும் கண்ணையன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கீரைப்பட்டி கிராமத்தில் யோகேஸ்வரன் என்பவர் சலூன் கடை நடத்தி வருகிறார். இங்கு கெளப்பாறை பகுதியைச் சேர்ந்த பட்டியலினத்தைச் சேர்ந்த சிறுவன் முடித்திருத்த சென்றுள்ளான். அப்போது கடை உரிமையாளர் அந்த சிறுவனிடம் நீ எந்த ஊர் என கேட்டுள்ளார். சிறுவன் கெளாப்பாறை ஊர் என்று கூறியதும் உங்களுக்கு முடிவெட்ட முடியாது, நீ வேறு எங்கேயாவது வெட்டிக்கொள் என்று திருப்பி அனுப்பியுள்ளார். இதனால் மன அழுத்தத்தோடு வீட்டிற்கு சென்ற சிறுவனை கண்ட நண்பர்கள் கடை உரிமையாளரிடம் மீண்டும் கேட்டுள்ளனர். அதற்கு உங்களுக்கு இப்போது மட்டுமல்ல காலம் காலமாக முடி வெட்டுவதில்லை என்று கூறியுள்ளார். இதனால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் பிறகு நேற்று பாதிக்கப்பட்ட இளைஞர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து காவல்துறையினர் சலூன் கடை உரிமையாளர் யோகேஸ்வரன் மற்றும் இவரது தந்தை கருப்பன் என்கிற சென்னையன் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் தருமபுரிக்கு அழைத்து சென்று சிறையில் அடைத்தனர். முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் 16 கால் மண்டபம் அருகே பொதுமக்களுக்கு பிரியாணி விருந்து வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை முறைப்படி கட்டிடப் பணிகள் துவங்கவும் நிர்வாகத்தை முறைப்படுத்தவும் அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமியை அழைத்து போராட்டத்தை நடத்துவோம் என்று தெரிவித்தார். விரைவிலே மாண்புமிகு பொதுச் செயலாளரிடம் அனுமதியினை பெற்று திருப்பரங்குன்றம் தொகுதியில் அமைந்துள்ள அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை முறைப்படி கட்டிடப் பணிகளை ஆரம்பிக்கவும் அதற்கான நிர்வாகத்தை முறைப்படுத்திடவும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தினையும் போராட்டத்தையும் நடத்த இருக்கிறது. ஏனென்றால் எய்ம்ஸ் மருத்துவமனை நாங்கள் 3 வருஷத்தில் வந்து எதிர்பார்த்தோம். இடத்தை அலாட் பண்ணியாச்சு. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் இருக்கும்போதே அத்தனை இடங்களும் அக்யூர் பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. இன்னமும் அதை தொடராமல் இருந்தால் நிர்வாக சீர்கேடு தான். அந்த நிர்வாக சீர்கேடை கலைந்து விரைவுபடுத்த வேண்டும் என்று மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக அனைத்து இந்தியன் சார்பாக அதிமுகவின் சார்பாக இதே எய்ம்ஸ் மருத்துவமனையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். இதற்கு தலைமையில் இருந்து அருமையான எடப்பாடியாரை கூட அழைத்து இந்த போராட்டத்தை நடத்துவோம். தொடர்ந்து அந்த கட்டிடப் பணிகள் நடைபெற வேண்டும். 26ஆம் ஆண்டு அது திறக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் முழு முயற்சி எடுப்போம். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது 70வது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார். குறிப்பாக 70 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கேக்கை வெட்டி தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு கொடுத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். மேலும் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் நேரடியாக வந்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதன் காரணமாக சேலம் நெடுஞ்சாலை நகர் பகுதி விழாக்கோலமாக காட்சியளித்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.